இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் 32ல நார்வே விசஸ் ஐவோரி கோஸ்டுக்கும் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல எர்லிங் ஹாலண்ட் பண்ண சம்பவம் இருக்கு. எப்பா மேட்ச் ஸ்டார்ட் ஆன 39வது நிமிஷத்துல நார்வேக்காக நூசா ஃபர்ஸ்ட் கோலை தரமா அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஐவோரி கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 74வது நிமிஷத்துல ஐவோரிக்காக அமட் டியாலோ ஃபர்ஸ்ட் கோலை அடிச்சாரு. ஐவோரி இந்த கோலை அடிச்சதும் இந்த மேட்ச் டிரா ஆகிடும்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. பட் சரியா 86வது நிமிஷத்துல நார்வேக்காக எர்லிங் ஹாலண்ட் ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஓவராலா ஐவோரி ஒரு கோல் அடிச்சாங்க, நார்வே 2 கோல்ஸ் அடிச்சு இந்த மேட்ச்ல நார்வே வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல ஹாலண்ட் மட்டும் அந்த கோல் அடிக்கலைன்னா இந்த மேட்சை வேற மாதிரி மாறி இருக்கும். ஃபைனலி ரவுண்ட் ஆஃப் 16க்கு நார்வே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஜூலை 3ஆம் தேதி போர்ச்சுகல் விசஸ் குரோஷியா மேட்ச் இருக்கு. இதுல கண்டிப்பா போர்ச்சுகல் வின் பண்ணியே ஆகணும். நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த மேட்ச பத்தின அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.